ஹலோ. டைம் இப்போ 11:35. ஆக்சுவலாக இங்கே ஒரு பிரேக் அவுட் நமக்கு கிடச்சி பை சிக்னல் கிடச்சிருக்கு. டார்கெட்டு எல்லாமே இருக்குது. ப்ரீ டெஸ்ட்டும் முடிஞ்சிருக்கு. லாங் பொசிஷனுக்கு இப்போ இந்த இடத்துல இருந்து போகலாம். இல்லை நமக்கு பையிங் ஜோன் இங்கே இருக்குது. பையிங் ஜோன் திரும்ப இங்கே வந்துச்சு அப்படின்னாலும் அங்கேருந்து நம்ம பை போகலாம். ஸ்டாப் லாஸ் சின்னதாக வச்சுக்கலாம். இங்கேருந்து பை போனோன்னா என்ன டார்கெட் வருமோ அதே தான் இப்போ டார்கெட் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஆக்சுவலாக இங்கேருந்து 65 பாயிண்ட்டு. ஸ்னைப்பர் இண்டிகேட்டரில் இப்போ தெரியுதுங்களா? இங்கே பையிங் ஜோன், ஆக்டிவ் பையிங் ஜோன், என்ட்ரின்னு. அந்த பையிங் ஜோனில் வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். டார்கெட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து இந்த செல்லிங் ஜோனோட ஹை, அதாவது இன்னைய டே ஹை, அதை ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சு நம்ம இப்போ வேணால் பை பண்ணலாம். நம்ம சிக்னலும் இன்னும் ஆக்டிவில் தான் இருக்குது. எஸ்எல் ரொம்ப கீழே இருக்குது. எஸ்எல் ரொம்ப கீழே இருக்கிறதால நம்ம நடுவில் வரும்போது வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த என்ட்ரி கிட்ட வரும்போது நம்ம என்ன ஒரு கால் சைட் போகலாம். டே ஹை ஃபஸ்ட் டார்கெட்டாகவும் இதை செகண்ட் டார்கெட்டாகவும் வைக்கலாம். ஃபஸ்ட்டு சப்போஸ் இது திருப்பி க்ளோஸ் பண்ணி மேலே வச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் இதை டார்கெட்டாக வச்சுட்டு போகலாம். எக்ஸாக்டாக இப்போ பை நமக்கு ஆக்டிவ் ஆகிடுச்சு. இங்கேருந்து பை நம்ம போகலாம். ஸ்டாப் லாஸு நமக்கு ரொம்ப சின்னது தான். ஒரு 17 to 20 பாயிண்ட்ஸ் தான் நம்ம ஸ்டாப் லாஸு. அது கீழே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வந்துடலாம். இல்லை இன்னைய டே ஹை வந்து டார்கெட் புக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டார்கெட்டுக்கு. ரிஸ்க் எடுத்து ஒரு ட்ரேட் எடுக்கணும்னு நினைச்சா இப்போ எடுக்கலாம். நம்ம இண்டிகேட்டரும் அப்படி தான் சொல்லுது. பார்ப்போம். நமக்கு பை சிக்னல் வந்து ஒரு 11:30க்கு விழுந்தது. இந்த இடத்துல நமக்கு பையிங் ஜோன் இருக்கிறதால நம்ம வெயிட் பண்ணியிருந்து இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருந்தோம். நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் இங்கே கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல ஃபஸ்ட் டார்கெட் நம்ம முன்னாடியே ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க இங்கேயே புக் பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ நமக்கு வந்து அதோட ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. எக்ஸாக்டாக ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த சைட் போகுது அப்படின்றத பார்க்கலாம். இதில் நம்ம ஆல்மோஸ்ட் புக் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து 65 பாயிண்ட்ஸ் டார்கெட் நமக்கு அடிச்சிருக்கு. எஸ்எல் நம்ம வெறும் 25 பாயிண்ட்ஸ் தான் வச்சுருந்தோம். நம்ம பையிங் ஜோனில் நம்ம பையிங் பண்ணதால் இப்போ நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஒரு 65 பாயிண்ட்டே நம்ம புக் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டார்கெட்டுக்கு. ஃபஸ்ட் டார்கெட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா 2வது 3வது கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட் டார்கெட் நமக்கு ஹிட் ஆகிடுச்சு. 115க்கு ஹிட் ஆகிருக்கு. இப்போ செகண்ட் டார்கெட் பார்த்து போயிட்டுருக்கு. இன்னும் வந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் இருக்குது செகண்ட் டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு. மொத்த பாயிண்ட்ஸ் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 95 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கு. லோவில் நம்ம பை பண்ண ப்ரைஸ்லேருந்து. டைம் இப்போ 1:54. இப்போ நம்மளுக்கு செகண்ட் டார்கெட்டும் ஹிட் ஆகிடுச்சு. செகண்ட் டார்கெட் ஹிட் ஆகி மேலே கேண்டில் மேலே க்ளோஸ் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நல்ல ஹியூஜான ப்ராஃபிட்டு, ஆல்மோஸ்ட் 110 பாயிண்ட்ஸ். இதில் டைம் இப்போ 2:46. ஆல்மோஸ்ட் ஒரு 2 பாயிண்டில் வந்து தேர்ட் டார்கெட் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு 2:30 கிட்ட வந்து தேர்ட் டார்கெட் கிட்ட வந்துச்சு. 24,830 கிட்ட 24,828 வரைக்கும் வந்துச்சு. 2 பாயிண்டில் வந்து செகண்ட் டார்கெட் தேர்ட் டார்கெட் மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி மீதி எல்லா டார்கெட்டும் ஹிட்டு. நல்ல சூப்பரான ரேலி. இடத்துல கூட திரும்ப வந்து கீழே டார்கெட்டுக்கு வரல. ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் பண்ணிவிட்டு திருப்பி நெக்ஸ்ட் டார்கெட் ஹிட் பண்ணிட்டு அடுத்த டார்கெட்டுக்கு அப்படி போயிட்டே இருந்தது. நம்ம ஒரு டைம் ஸ்டாப் லாஸ் கீழே கீழே வைக்கும் போதும் ஈஸியாக வந்துடுச்சு. ஈஸியான டார்கெட் இன்றைக்கி கிடச்சிது. நல்ல ட்ரேட் இன்றைக்கி. இண்டிகேட்டர் வேணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இண்டிகேட்டர் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்கள் ட்ரேட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. இன்றைக்கி ஆக்சுவலாக லைவ் போட வேண்டியது, ஆனால் லைவ் போட முடியல. சாரி. நேற்று போட்ட லைவே வந்து ஒரு வயலேஷன் ஆகிடுச்சு. யூடியூப்பில் வந்து என்எஸ்சி சைடில் நம்ம லைவ் ட்ரேட் லைவில் காமிக்கிறது வந்து வயலேஷனா, அதனால் லைவ் போட முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் நம்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அவங்களுக்குலாம் தனியாக லிங்க் ஜூம் மீட்டிங் லிங்க் அனுப்புகிறேன். இன்றைக்கி ஒரு ஃபியூ பர்சனுக்கு தான் நடத்த முடிஞ்சது. மீதி பேருக்கு ஒரு 2 டேஸில் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கான மெம்பர்ஸ் கொஞ்சம் பேர் சேர்ந்ததுக்கப்புறமா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன்.